பாடகர், இசைக்கலைஞர், 10,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருப்பவர், 10 வயது முதல் இசைத்துறையில் இயங்கி வந்தவர். பக்தி பாடல்களில் தொடங்கி துள்ளலான திரை இசை பாடல்கள் வரை அவர் பாடாத பாடல் இல்லை எனலாம். ஆர்.டி. பர்மன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் என்று அவருடன் பணியாற்றாத இசைக்கலைஞர்கள் இல்லை. தமிழில் செண்பகமே செண்பகமே, நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, செப்டம்பர் மாதம், கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போன்ற ஹிட்டுகளை கொடுத்தவர். தாதா சாஹேப் பால்கே உட்பட சில தேசிய விருதுகளை வென்றவர். இசை உலகின் முடிசூடா ராணியாக திகழ்ந்தவர். ஆஷா போஸ்லே மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது நினைவுகள், அவரது பாடல்கள் ஏற்படுத்திய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அமெரிக்காவிலிருந்து இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர், பாடகர், குரல் வழி கலைஞர் என்ற பன்முகங்களை கொண்ட கிரி டி.எஸ். ரங்கநாதன் அவர்கள். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் விவேக், உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா நம்ம திருமதி ஆஷா போஸ்லே அவர்கள் எவ்வளவோ அருமையான பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மிடையே இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் அவங்க பாடியிருக்கிற பாடல்கள் வந்து அவங்க பாடல்கள் மூலமாக இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பாடல்களை நமக்கு வந்து அவங்க ஸ்டில் ஆனா கூட அவங்களுடைய பாடல்கள் ஸ்டில் ஆக்கியூபைஸ் அஸ். எஸ், அதுதான் என்னுடைய. ஆஷா போஸ்லே எப்படிப்பட்ட ஒரு பாடகர், அவருடைய தனித்துவம் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஆஷா போஸ்லே அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து இப்போ நமக்கு வந்து தமிழ் சினிமா துறையில் வந்து எப்படி சுஷீலா அம்மாவோ, எப்படி ஜானகி அம்மாவோ, அது மாதிரி 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே. ஒரு சிறந்த இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பாடகர்கள், இசையமைப்பாளர். அவருடைய அண்ணனான திரு ஹிருதயநாத் மங்கேஷ்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அசாத்தியமான இசையமைப்பாளர். அவர் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் அவர் பண்ணின பல பாடல்களுக்கு 3 பேருமே பாடியிருக்காங்க. ஆஷா போஸ்லே, லதா மங்கேஷ்கர், அப்புறம் அவங்களுடைய இன்னொரு சகோதரியான உஷா மங்கேஷ்கர். ஸோ 3 பேர், லதா, ஆஷா, உஷா. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே வீட்டில் இசை இருந்ததுனால, நீங்கள் சொன்ன மாதிரி 10 வயசுலேருந்து அவங்களுடைய இசை பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் எவ்வளவோ, ஏன்னா ஒரு லதா மங்கேஷ்கர் அவங்களுடைய ரெக்கார்ட் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 60,000 70,000 பாடல்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய எவ்வளோ பாடல்கள்னு எண்ணிக்கை தெரியல. பட் இவங்களோடதும் டெஃபினட்டாக ஒரு 30,000-40,000 பாடல்கள் இருக்கணும். பட் இனிஷியலாக அவங்களுக்கு வந்து பாட கிடைச்சதெல்லாம் வந்து, ஏன்னா அப்போவே லதா மங்கேஷ்கர் வந்து ஒரு பெரிய ஜாம்புவான். நிறைய பாடல்கள், எந்த விதமான பாடலாக இருந்தாலும் அவங்க பாடக்கூடியவங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் மெலடி எல்லாம் லதா மங்கேஷ்கருக்கு போயிடும். நார்மலாக சினிமாவில் வரும்போது எல்லா மெலடி பாட்டும் அவங்களுக்கு போயிடும். ஸோ இவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த வேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேம்ப் சாங்ஸ் தான் நிறைய கிடைச்சிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலனுக்கு பாடுற பாட்டு, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ரோல்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சில பாடல்கள் தான் அவங்களுக்கு நிறைய வந்துட்டு இருந்தது. ஆனால் லதா மங்கேஷ்கர் அவங்க வந்து எவ்வளவுக்கு வெர்சடைலிட்டி இருந்ததோ, அவ்வளோ வெர்சடைலிட்டி ஆஷா போஸ்லே அவர்களுக்கும் உண்டு. அவங்க கொடுக்காத பாடல்கள் இல்லை, பாடாத ஜான்ரா இல்லை, எல்லா விதத்துலேயும் நிறைய பாடல்களை நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசணுன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 அடுக்கிக்கிட்டே போகலாம். அவருடைய தமிழ் பாடல்களை நிறைய கேட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அவருடைய ஹிந்தி பாடல்களை குறிப்பிட்டு நீங்க ஒரு அஞ்சலி எழுதியிருந்தீங்க. அதுல உங்களை ரசிக்க வைத்த, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் அப்படின்னா வந்து அது என்னவா இருக்கும்? இல்லை, அதில் இப்போ அதான் சொல்கிறேனே, அது அவங்களுடைய பாடல்களை நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா, பாட ஆரம்பித்தோன்னா அதுக்கு இன்னைக்கு நாள் பத்தாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஆர்.டி. பர்மன் அவர்கள் இசையமைப்பில் வந்த தம்மாரோ தம் என்ற பாடல். அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அப்போ அந்த பீரியடில் வந்து தி சாங் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து தம்மாரோ தம் தான். ஏன்னா அந்த அந்த மியூசிக்கும் வந்து அந்த மாதிரி டன் 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 ஒரு கிட்டாரில் நல்லா ஆரம்பிச்சிருப்பாரு. தம்மாரோ தம் மிட் ஜாயே கம் बोलो सुबह शाम
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். அந்த பீரியட்ல வந்து ஒரே ஹிப்பீஸ் நிறைய இருந்த ஒரு காலம். பட் வாஸ் அ சூப்பர் ஹிட் சாங். ஸோ தம்மாரோ தம் வாஸ் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிற படத்தில் ஆர்டி பர்மன் இசையில் முதல்ல போஸ்லேங்கிறவங்கள தான் அவங்க வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க, ஆஷா போஸ்லே அவர்கள். அதுக்கப்புறம் திரு ஆர்டி பர்மன் அவர்களை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் தென் டுகெதர் தே கிரியேட்டட் so much of history. ஸோ தம்மாரோ தம் ஒரு பாட்டு. அப்புறம் இந்த கேரவான் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதில் எல்லா பாடல்களுமே ரொம்ப சூப்பர் ஹிட் பாடல்கள். அதில் வந்து ஹெலனுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. பியா தூ அப் தோ ஆஜா. அதில் வந்து ஆர்டி பர்மன் ஒரு 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 இது ஒன்று கொடுத்துருப்பாரு. शोला सामन बहके आंखें बुझा जा, तन की ज्वाला ठंडी हो जाए, ऐसे गले लगा जा, மோனிகா ஓ மை டார்லிங். இது ஆர்டி பர்மன் நடுவில் வந்துட்டு போவார். ஸோ ரொம்ப துள்ளலான பாடல். அதாவது துள்ளல் பாடல் அப்படின்னு இருந்ததுன்னா உடனே எங்க ஆஷா போஸ்லே எங்க இருக்காங்க, அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாடல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அவருடைய தமிழ் பாடல்கள் நமக்கு நிறைய தெரியும். ஆனா ஹிந்தி பாடல்கள்ல குறிப்பா நீங்க ரசித்த பாடல்கள் நிறைய நீங்க அந்த உங்களுடைய அஞ்சலி கவிதையில வந்து பட்டியலிட்டு இருந்தீங்க. அதுலேருந்து சில பாடல்கள் எங்களுக்காக சொல்லி பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பா. அதுல சில பாடல்கள் சொல்லியிருந்தோம். சுரா லியா ஹே தும்னே ஜோ தில் கோ, அதாவது இந்த யாதோ கி பாராத், தமிழ்ல நாளை நமதேன்னு வந்தது அந்த படம். அது வந்து யாதோ கி பாராத் படத்துல ஜீனத் அமனும் விஜய் அரோராவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம லெஜெண்ட் திரு முகமது ரஃபி அவர்களும் அப்புறம் ஆஷா போஸ்லேயும் சேர்ந்து பாடின பாடல். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். இப்போ நாங்கள் லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த பாடல்களில் நிறைய பாடியிருக்கோம். चुरा लिया है तुमने जो दिल को, नजर नहीं चुराना सनम, बदल के मेरी तुम जिंदगानी, कहीं बदल ना जाना सनम, ले लिया दिल हाय मेरा दिल, हाय दिल लेकर मुझको ना बहलाना, चुरा लिया है तुमने जो दिल को. அப்படி வரும் அது பாடல். அருமையான பாடல் அது. அதுக்கு அடுத்தா போல ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு வந்து நமக்கு பாஸ்ட்டும் கிடையாது, அதே மாதிரி ஃப்யூச்சரும் கிடையாது. ஃப்யூச்சருக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, பாஸ்ட்டும் போயாச்சு, அதை பற்றி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற க்ஷணம் மாத்திரம்தான் நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை ஒரு லவ் சாங்காக, ஒரு ரொமான்டிக் சாங்காக பண்ணியிருப்பாங்க. ஆகே भी जाने न तू, पीछे भी जाने न तू, जो भी है பஸ் यही एक पल है அப்படிங்கிற பாடல். அதாவது முன்னாலேயும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது, இப்போ இருக்கிற இந்த பொழுது தான் நம்மள்ட்ட இருக்கு. இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச பாடல்கள் அப்படின்னு இருந்ததுன்னா, எல்லார் மனதையும் தொட்ட பாடல், எல்லாரையும் பாட வைத்த பாடல், ஹம் பண்ண வச்ச பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அபி நா ஜாओ छोड़कर के दिल अभी भरा नहीं. இந்த பாடலை வந்து நிறைய பேர் அஞ்சலி பாடலா போட்டிருந்தாங்க ஆஷா போஸ்லே அவர்களுக்கு. முகமது ரஃபி அப்போ காலமான போது கூட இந்த பாடலை நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது என்ன சொல்றது அப்படின்னா, ஐயோ விட்டுட்டு போயிடாதம்மா, இப்போதானே வந்திருக்க நீ, இப்போதானே உன்னுடைய டைமை என் கூட செலவழிக்கிற, நீ இப்போ போய் விட்டுட்டு போனியானா இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்கக்கூடிய பாடல். ஆஷா போஸ்லேவுடைய புதிய ரசிகர்களுக்கு, இப்போ கேட்க ஆரம்பிச்ச ரசிகர்களுக்கு இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லைனா தோணுது. டெஃபினட்டா அந்த அப்போத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தா கூட, ஐயோ விட்டு போயிடாதம்மான்னு தான் நமக்கு கேட்கணும்னு தோணும். அவங்கள பார்த்து, கடவுளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். அது மாதிரி ஓ மேரே சோனா ரே சோனா ரே சோனா ரே
அதுவும் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நெறைய பாடல்கள் முகமது ரஃபி அவர்களோட பாடியிருக்காங்க. அது மாரி जाने जा ढूँढता फिर रहा हूँ तुम्हें रात दिन मैं यहाँ से वहाँ அந்த பாடல். அது மாரி அ ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து ரொம்ப துள்ளலான இன்னொரு பாட்டு இருக்கு. "ஈனமினடிகா எடாய் டமனிகா ஈனமினடிகா டிகா டேடாய் டமனிகா மாகனாகா மாகனாகா சிகா பிகா ரோலாரிகா ரம் பம்போச்." இது வந்து கிஷோர் அவர்களும் பாடியிருக்காங்க. இவங்களும் பாடியிருக்காங்க. அது மாரி அந்த காலத்து ஹீரோயின்ஸ்லேருந்து எடுத்து லேட்டஸ்ட்டா அவங்க வந்து யூனோ ஏர்லி 90ஸ்ல வந்த படமான அந்த என்ன தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே அந்த படத்துல ஜரா சா ஜூம் லூம் மே ரே நா 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 அந்த மாதிரி துள்ளலான பாடல்கள் அது வரைக்கும் இளம் ஹீரோயின்ஸ்க்கு கூட நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. போயிட்டே இருக்கலாம், அடிக்கிட்டே இருக்கலாம். இந்த இந்த பாடல்கள்லாம் வந்து நீங்க கல்லூரி காலங்கள்ல இந்த போது அந்த பாடல்களா இருக்கும் இல்லையா? ஆமா. சின்ன வயசுல நிறைய பாடல்கள் கேட்டது. கல்லூரி காலங்கள விட நான் சின்ன பையனா இருக்கும்போது கேட்ட பாடல்கள் இதெல்லாம். அஞ்சானே சாயோं का राहों में देरा है अंधे की बाहों ने हम सबको घेरा है ये पल उजाला है बाकी अंधेरा है ये पल गवाना ना ये पल ही तेरा है நீங்க அதனுடைய மீனிங் உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு தனி தினசா இருக்கும். சாரி, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. அந்த டைம்ல, அந்த காலத்துல தமிழ்நாட்டுல இந்த மாரியான ஹிந்தி பாடல்களை எப்படி வரவேற்த்தாங்க? ஆஷா போஸ்லே தமிழ்ல பாட வந்தாலும், அவருடைய ஹிந்தி பாடல்களும் அதுக்கு நிகரான புகழ் பெற்றவையா இருந்தது இல்லையா? அப்ப அந்த காலம் எப்படி இருந்தது? எனக்கு ஆஷா போஸ்லே அவர்கள வச்சு சொல்லத் தெரியல. அவர்களுடைய பாடல்களும் நெறைய தமிழ்ல வந்திருக்கணும். பட் அவங்க சகோதரி பாடின லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடின இப்ப மேரா சாயாங்கிற படத்திலிருந்து இருக்கிற பாடல்கள் நெறைய பாடல்கள் வந்து வேதான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் வந்து அந்த பாடல்கள அப்படியே அந்த படங்களும் ரீமேக் ஆச்சு. அந்த பாடல்களும் அப்படியே அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே அடாப்ட் பண்ணி அந்த பாடல்கள் வெளிவந்தது. இப்போ ஆஷா போஸ்லேவுடைய ஹிந்தி பாடல்கள் எல்லாம் நம்ம பாடிட்டோம். அத பத்தி பேசிட்டோம். தமிழ் பாடல்கள். அதுல உங்களுடைய பெர்சனல் ஃபேவரைட்? தமிழ் பாடல்கள்ல அவங்க ஃபர்ஸ்ட் பாடின பாடல் வந்து அதுவே சூப்பர் ஹிட்டான பாடல். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து Facebookல நெறைய சோஷியல் மீடியாலலாம் அந்த பாடல் பதிவான காட்சி அப்படியே படம் பிடிச்சு போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த அந்த சீன் பார்க்கறதுக்கு. திரு இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள், ஆஷா போஸ்லே அம்மா எல்லாருமா சேர்ந்து அந்த பாடல் பதிவு காட்சியில அப்படியே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அந்த பாட்டே சூப்பர் ஹிட்டான பாட்டு. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே. பாருங்க 1987லயே அந்த பாடல பாடியிருக்காங்க. அப்புறம் 1992ல வந்து மீராங்கிற படத்துக்கு ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை அருகில் நீ வருவாயோ. இது வந்து பாலு சார் பாடுற வெர்ஷன். என் தான் உனை போலே படைத்தானே இறைவன் எனும் ஓர் தலைவன். உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. அவங்களோட சரணத்துல பாடியிருப்பாங்க அது. உனை நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ
பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. எனக்கு ஆஷா போஸ்லேயோட தமிழ்ல ரொம்ப பிடித்த பாட்டு, நெருக்கமான பாட்டுன்னா, நேருக்கு நேர்ல எங்கெங்கேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஆமாமா. ஐயோ! அது அற்புதமான பாடல். ஹரிஹரனோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. அதே மாதிரி சந்திரமுகியில கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பாடியிருப்பாங்க. ஆஹா! கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப அருமையான பாட்டு. அது வந்து இவங்க மது பாலகிருஷ்ணனோட பாடியிருப்பாங்க. வித்யாசாகரோட இசையில. ரொம்ப வித்யாசாகர். அழகான அ ராகம் அது. ஐ திங்க் இட் வாஸ் ஆபோகின்னு நெனைக்கிறேன். கொஞ்ச கொஞ்ச நேரம் நேரம் கொஞ்ச கொஞ்ச நேரம் நேரம் கொஞ்சி கொஞ்சி பேசக்கூடாதா? பேசக்கூடாதா? அந்த அந்த நேரம் நேரம் அந்தி அந்தி நேரம் நேரம் அன்பு அன்பு தூறல் தூறல் கூடாதா? கூடாதா? ரொம்ப அருமையான பாடல். இது வந்து நான் இதோட இத வந்து ராப் அப் பண்ணலான்னு யோசிச்சேன். இப்போ தமிழ்ல வந்து ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு வந்து பாடியவர்கள்ல வந்து லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே 2 பேருமே குறிப்பிடத்தக்க பாடகர்கள். இந்த 2 பேருடைய இவங்களுடைய குரல்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்டின்னா, இல்ல இவங்க குரல்ல இருக்கிற தனித்துவம் அப்டின்னா என்ன பார்ப்பீங்க? 2 பேருமே எடை போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு, அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே எல்லா விதத்திலயுமே ஈக்குவல்ன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு படி லதா மங்கேஷ்கர விட ஆஷா போஸ்லே அவர்களுடைய வெர்சடைலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட அதிகம்னு சில சமயத்தில தோண வைக்கும். ஏன்னா, அவங்க பாடியிருக்கக்கூடிய ஜான்ராஸ் அவ்ளோ வேரியட். அவங்க கிளாசிக்கலும் பாடியிருக்காங்க. அ அதே சமயத்தில துள்ளலான பாடல்களும் பாடியிருக்காங்க. இத நான் சொல்லும்போது லதா மங்கேஷ்கர் ஃபேன்ஸுக்கு கோவம் வரலாம். பட் 2 பேரையும் மாத்தி சொல்ல முடியாது. உண்மையா சொல்லணும்னா, இவங்க பெருசா, அவங்க பெருசான்னு சொல்ல முடியாது. 2 பேருமே ரொம்ப ஒசத்தி தான். அதனால அவங்களுக்கு 2 பேருக்குமே அவங்களோட வாய்ஸ்ல எல்லா விதமான அவங்களால எல்லா விதமான நுணுக்கங்களையும் கொண்டு வர முடியும். அவ்வளோ அருமையான பாடகர்கள். அதனால மாத்தி சொல்ல முடியாது. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாய் வந்ததே முதல் காதல் கண்ணிலே கண்ணிலே மதுச்சாரல் கண்டதும் முதல் காதல் தூண்டிலில் மீனா தூயவானா காரணம் நானா, நீயே நீயே சொல் டன் 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 வெண்ணிலா வெண்ணிலா. இது வந்து ஒரு ஜாஸ் வெர்ஷன். அது ரொம்ப அழகா இசையமைச்சிருப்பாரு திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். அந்த பாடலையும் ரொம்ப பிரமாதமா பாடியிருப்பாங்க. இது பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கா? பாடினவங்க ரொம்ப நல்லா பாடுனாங்களா? பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்ததா? எதையுமே வந்து குறைச்சு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு டாப் கிளாஸா வந்த ஒரு அருமையான பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இப்போ நம்ம தமிழ்ல இத்தனை பாடல்கள சொன்னாலும், அதுவும் வந்து வெண்ணிலா பாட்டுலாம் நெறைய பேர் டச் பண்ணாத பாடல்கள். ஆனா, ஆஷா போஸ்லே அப்டின்னா, இப்போ எல்லாரும் இந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல, எல்லாரும் அதிகமா கோட் பண்ணக்கூடிய பாட்டுன்னா, அது "நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி." ஆமா, ஆமா. ஹேராம். ஹேராம் படத்துல இருந்து. அது அவங்களுடைய ஒரு சூப்பர் ஹிட் அண்ட் அதோட ஹிந்தி வெர்ஷனும் அவங்க பாடியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த "நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி" பத்தி யோசிக்கும்போது, எனக்கு ஆஷா போஸ்லேவுடைய மறைவ பத்தி கேட்ட உடனே, நான் அதே டியூன்ல அவங்களுக்காக ஒரு 4 வரி எழுதினேன். ஆஹா! ஃபேன்டாஸ்டிக். ஸோ, அத வந்து நீங்க பாடி நம்ம அதோட வந்து இந்த அஞ்சலிக்கான ஒரு இத நிறைவு செய்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அத விட என்ன பண்ண பெஸ்ட்டா பண்ண முடியாது. நீ தந்த பாட்டுக்கொரு நன்றி, நம்மைச் சேர்த்த இசைக்கும் ஒரு நன்றி, அயராத ரசனை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத அனுபவங்கள் சொல்லும் நன்றி, இசையே போய் வா. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க இந்த பாடல். இது உண்மையான ஒரு அருமையான அஞ்சலி திருமதி ஆஷா போஸ்லே அவர்களுக்கு. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர்களுடைய பாடல்களும், அவர்களுடைய நினைவுகளும் நம்மை விட்டு என்றுமே நீங்காது. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க் யூ. மிக்க நன்றி.